நேத்து நைட்டு இன்டர்நெட்ல பார்த்தா, இந்த வட மாநில தொழிலாளர்கள்லாம் போலீஸ் மேல வந்து கல் எடுத்து எறிய ஆரம்பிச்சுட்டாங்க. அதுல ஒரு 20 போலீஸ் வந்து இன்ஜூரி ஆயிட்டாங்க. சரி, எதனால இந்த போலீஸ் மேல இவங்கலாம் தாக்குறாங்க? அப்படி என்னதான் இஷ்யூ போயிட்டு இருக்குன்னு இந்த வீடியோல பார்ப்போம். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல காட்டுப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க வந்து அதானி போர்ட்டுக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த யார் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்கன்னா, இந்த எல்&டி தான். இந்த எல்&டி பண்ணாத வேலையே கிடையாது. மொத்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸும் கையில வச்சிருக்காங்க. ரோடு, மெட்ரோ, பிரிட்ஜ்ன்னு எது பார்த்தாலுமே எல்&டி தான். அவங்க வந்து இந்த அதானி ப்ராஜெக்ட்ஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க இந்த போர்ட் விஷயமா. இந்த எல்&டில யார் ஒர்க் பண்ணாங்க பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஹிந்திக்காரங்க தான் இருப்பாங்க. ஊர்லேருந்து பஸ்ஸை வச்சு கூப்பிட்டு வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தோன்னா தங்குறதுக்கு வசதியுமே இருக்கும். ஒரு ஷீட் மாதிரி அடிச்சு அவங்களுக்கு பக்காவாக ரூம் மாதிரிலாம் இருக்கும். அந்த ரூமில் பார்த்தோன்னா ஜிம் எல்லாமே இருக்கு. ஸோ அவங்களுக்கு தேவையான வசதி இருக்க ஒரு ரூம் தான் அது. அந்த ரூம்ல இருந்து பார்த்தோன்னா ஒருத்தர் கீழே விழுந்துட்டாரு. கீழே விழுந்த உடனே அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அவர் யாருன்னு பார்த்தோன்னா அமரேஷ் பிரசாத்னு. அவரை பார்த்தோன்னா ஸ்டான்லியில் கூப்பிட்டு போயிருக்காங்க. போகும்போதே அவர் இறந்துட்டாரு. ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே இங்கே இருக்கவங்கலாம் பயம் வந்துருச்சு. அவர் வந்து ஏதோ மர்மமான முறையில் இறந்துட்டாரு, அவர் எப்படி இறந்தாருன்னு எங்களுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி இவங்கலாம் போராட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. கூட வேலை செஞ்சுட்டு இருந்தவன் திடீர்னு கீழே விழுந்து இறந்த உடனே இவங்கலாம் பயம் வந்து, இல்லை அவனுக்கு என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியணும், அவங்களோட பாடியெல்லாம் நீங்கள் வந்து எங்ககிட்ட காட்டணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நைட்டு பார்த்தோன்னா சின்ன ஒரு சலசலப்பாக இருக்கு. ஏன்னா அங்கே இருந்தவங்க மட்டும்தான் ஒரு 500 பேர் அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து இந்த மாதிரி ஐயோ கூட இருந்தவன் இறந்துட்டானே அப்படின்ற மாதிரி சலசலப்பான உடனே போலீஸ்க்கு தெரிவிக்கிறாங்க. போலீஸும் வந்து சரி ஒன்றும் இல்லை இருங்க வெயிட் பண்ணுங்கள், பாடியோட ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம என்னென்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னவொடனே சரி சார் ஓகே சார்னு இவங்க அப்போ கண்ட்ரோலாக இருந்திருக்காங்க. அடுத்த நாள் பார்த்தோன்னா இன்னொரு வேறு கேங்கு, இன்னொரு ஒரு 500 பேர் வந்து இல்லை நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க, அவன் கீழே விழுந்துலாம் இறந்துருக்க மாட்டான், என்னமோ ஒரு மர்மமான முறையில் நடந்திருக்கு, எங்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும்னு இவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எல்&டி சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க அவர் வந்து இந்த மாதிரி குடிபோதையில் தான் இறந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அது இல்லாமல் மேலேருந்து கீழே விழுந்தனால தான் இறந்துருக்காரு. அவருக்கு வந்து நாங்கள் 5 lakhs நஷ்ட தொகையாக கொடுக்குறோம், அதே மாதிரி அவங்க பாடியை வந்து நாங்கள் ஏரோப்ளைன்லேயே வந்து அவங்க வீட்டில் கொடுத்துட்றோம் அப்படின்ன உடனே இவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லை 5 lakhsலாம் பத்தாது, அவனுக்கு வந்து 7 lakhs ஆச்சு கொடுக்கணும், அதே மாதிரி எங்களுக்குமே வந்து நீங்கள் உத்தரவாதம் கொடுக்கணும், எங்களுக்கு வந்து நீங்கள் அதிகமாக சம்பளம் கொடுக்கணும், எங்களுக்கு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி போட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் தொடங்கியிருக்கு. இந்த வாக்குவாதம் எப்படின்னா அவங்க பேசுறது வேற நமக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க ஹிந்தி பேசினாவாச்சும் பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் வேற லாங்குவேஜஸ்லாம் பேசுவாங்க, இந்த பெங்காலி, போஜ்பூரி அந்த மாதிரி என்னென்னமோ பேசுவாங்க, அது நமக்கு புரியவும் இல்லை. அதனாலே பார்த்தோன்னா இவங்களுக்கும் போலீஸ்க்கும் தள்ளுமுள்ளு ஆட ஆரம்பிச்சது. தள்ளுமுள்ளு ஆன உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு 2 கேங்காக பிரிஞ்சு 2 பேரும் தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அந்த வீடியோ பார்க்கும்போது நமக்கே அவ்வளோ பயமாக இருக்கும். அந்த சைட்லேருந்து ஒரு 100 பேர், நம்ம இந்த போர் படம்லாம் பார்த்தோன்னா இப்படி கேமரா வைக்கும்போது கல் மட்டும் வந்து பறந்து விழும், அதே மாதிரி அங்கேருந்து ஒரு 100 பேர் எடுத்து அடிக்கிறான். சரின்னு அவங்க அந்த தடுக்கிறது மாதிரி வச்சு இப்படி நடந்து போனால் இந்த சைட்லேருந்து ஒரு கேங் எடுத்து அடிக்கிறாங்க. அது வந்து ஒரு பயங்கர போராட்டம் மாதிரி ஆயிடுச்சு. அதனாலே பார்த்தோன்னா ஒரு 20 போலீஸ்க்கு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு, ஒரு 4 ரிப்போர்ட்டருக்குமே இன்ஜுரி ஆயிடுச்சு. இந்த கலவரம் வந்து எல்லையை மீறி போன உடனே போலீஸில் இன்னும் கொஞ்சம் ப்ரொடெக்ஷன்ஸ்லாம் வராங்க. ஒரு 150 போலீஸ்க்கு மேலே திரும்பி அந்த லொக்கேஷனுக்கு வராங்க. அவங்கள வந்து இவங்க எதிர்த்தாக்கம் ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களும் பார்த்தோன்னா கல் எடுத்து அடிக்கிறது, இவங்க போலீஸ்லாம் கொஞ்சம் கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சோன்னா அவங்க ஓடி போய் ஒளிய ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் பார்த்தோன்னா அவங்களோட ரூம் எல்லாம் காலை வச்சு எட்டி உடைக்கிறாங்க, அவங்களோட கண்ணாடியெல்லாம் உடைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு விதமாக வந்து அந்த போராட்டத்தையே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷுவல்ஸை காட்டுறாங்க. அந்த போராட்டம் நடந்த விஷுவல்ஸை பார்த்தா இவனுக்கு என்ன பண்ணியிருக்கானுங்க, ஃபுல்லாக அவனுங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த பக்கெட்லாம் தூக்கி அடிச்சிருக்காங்க. அந்த கீழே பார்த்தோன்னா ஒரு 150 பக்கெட் உடஞ்சி கிடக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்தையே நாஸ்தி பண்ணிட்டாங்க. அவங்களோட ஆஃபீஸ் ரூம்லாம் செதற விட்டாங்க. CPU மானிட்டர்லாம் உடையுது, ஃபைல்ஸ்லாம் எகிரி கிடக்குது. அப்புறம் ஜிம்மெல்லாம் போட்டு உடச்சி அவங்க இப்போ தங்கணும்னா புதுசாக தான் கட்டணும் போல், அந்த அளவுக்கு வந்து அந்த இடத்தையே நாசம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து தற்காலிகமாக ஒரு 70 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 70 பேரை அரெஸ்ட் பண்ணி ஒரு 5 விதமாக செக்ஷனில் கேஸ் போடுவேன்றாங்க. ஆனால் அந்த 70 பேருக்கு மேலேயும் கேஸ் போடுவாங்கன்னா மாட்டாங்க. ஏன்னா யார் பண்ணியிருக்காங்கன்னே தெரில. அதனால் CCTV கேமரா வச்சு அதில் யாரெல்லாம் பண்ணியிருப்பாங்களோ ஒரு 30 பேர்கிட்ட வருவாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த 30 பேர் மேலே ஒரு 5 செக்ஷனில் கேஸ் போட போகிறோன்ற மாதிரி போலீஸ் தரப்பில் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த போலீஸே வந்து ஷாக் ஆகிருப்பாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரிலாம் தாக்குதல்லாம் பண்ண மாட்டாங்க. அந்த காலத்துலேருந்துமே சரி, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த அறவழியில் தான் போராடுவாங்க. அந்த மாதிரி போலீஸ் கூப்பிட்டா வாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணுறோன்னா டீசெண்டாக வந்துடுவாங்க. அந்த காலத்தெல்லாம் இந்த ஜாதி கலவரம் அந்த மாதிரி டைமில் வேணால் இந்த கல் தூக்கி அடிக்கிறது அந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனால் ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி இந்த பிரச்சனை இல்லை. இப்போ இந்திக்காரங்க பாப்புலேஷன்லாம் வந்து இங்கே அதிகமாகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தமிழ்நாட்டிலே. அவங்க வந்து ஒரு பவராகவே ஆகிட்டு வராங்க. அது இல்லாமல் அவங்களாம் வந்து அந்த அளவுக்கு முற்போக்காக இருக்க மாட்டாங்க. அவங்களாம் கொஞ்சம் பின்தங்கிய மாதிரி தான் இருப்பாங்க. அவனுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, விட்டு தூக்குறான்ற மாதிரி அவன் எதை பற்றியும் கவலை போனால் சரி வேலைலாம் ஊரில் இருக்க போகிறான் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக தாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இந்த தொழிலாளர்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது அவங்க வச்ச கோரிக்கை கரெக்டு தான். ஆமாம், ஏன்னா கூட வேலை செய்கிறவங்க ஒருத்தர் இறந்துருக்காரு, அவருக்கு சரியான பாதுகாப்பும் இல்லை, அதே மாதிரி அவருக்கு ஒரு நஷ்டத்தொகை கொடுத்துருக்காங்க, அது பத்தலை எங்களுக்கு அதிகமாக கொடுங்கன்னு கேட்குறதுலாம் ஒரு நியாயமானது. இப்போ நம்மளே கம்பெனிலலாம் ஒர்க் பண்ணுறோம், நமக்கு ஒரு இன்சூரன்ஸ் இருக்கனால ஓகே நமக்கு ஏதாவது
ஆனால் நம்ம கம்பெனி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி இருக்கும். அவங்களுக்குலாம் அந்த மாதிரி இருக்கான்னு கூட தெரியல. அவங்க இதில் மொத்தம் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க, எந்த ஊர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. கும்பலாக ஒரு ப்ராஜெக்ட் வருவாங்க, பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு இந்த ப்ராஜெக்ட்லேருந்து இன்னொருத்தனை கிளம்பி அங்கே போனுவாங்க. அவங்க வச்ச கோரிக்கையெல்லாம் கரெக்டு, ஆனால் அவங்க கையாண்ட விதம் தான் தப்பாக போயிடுச்சு. இந்த மாதிரி வன்முறையில் இறங்கிட்டாங்க. அதுவும் வன்முறைனா நம்ம ஊரெல்லாம் வன்முறைன்றது என்னது, உட்காந்து கும்பலாக உட்காந்து ஏதாவது பலகையை பிடிச்சிட்டு கத்தி கத்தி போலீஸ் எதிர்த்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது, பொலிட்டிஷியன் எதிர்த்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுறது. மேக்ஸிமம் நம்ம பார்த்தது என்னன்னா அவங்களுக்கு இந்த செருப்பு மாலை போடுறது, அவங்க உருவ பொம்மையை கொளுத்துறது, இந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி கலவரத்துலலாம் நம்ம இறங்க மாட்டோம். இவங்க சொன்ன மாதிரி நமக்கு அதெல்லாம் தெரியாது, எங்களுக்கு நீதி வேணும் அப்படின்ற மாதிரி இவங்க கல்லெல்லாம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இதை வந்து நம்ம நார்மலாக ஒரு லேபர்ஸ்குள்ள சண்டை அப்படின்ற மாதிரி இதை நம்ம பார்க்கவே முடியல. ஏன்னா அவங்க வந்து யார் அடிச்சிருக்காங்கன்னா தமிழ்நாட்டு போலீஸே அடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் கேஸ் எல்லாம் பார்த்தோன்னா, முன்னாடிலாம் ஹிந்திக்காரங்க பார்த்தா நம்ம தான் மிரட்டோம், ஏ பையா பானிபூரி ஒன்றுவை படாவை படா பை காசா காசா அப்படின்ற மாதிரி நம்ம ஏரியாவில் பசங்களாம் மெட்டின்னு இருப்பாங்க. இப்போ அவங்களோட பாப்புலேஷன்லாம் அதிகம் ஆரம்பித்த உடனே அவங்க நம்மளை ஒரு மாதிரி மிரட்டுறானுங்க. அவங்க திடீர்னு நம்ம ஏதாவது சவுண்ட்லாம் கொடுத்தா அவங்க கடைக்காரனே ஒரு 10 பேர் வந்து கே பையான்னு நம்மளெல்லாம் சுத்து போட்டுறாங்க. அவங்களோட பாப்புலேஷன் அதிகம் ஆக ஆக அவங்களோட பவருமே நமக்கு கொஞ்சம் திரும்புகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி கூட இந்த திண்டுக்கல்லில் வந்து சரவணன்ற ஒரு பையனை செங்கல் சூளையில் இந்த ஹிந்திக்காரங்களாம் அடிச்சே கொண்டு இருக்காங்க. அதுவுமே பயங்கர ப்ரொட்டஸ்ட் ஆச்சு. ஆனால் வந்து அது போலீஸ் வேறு மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பையன் வந்து அந்த ஹிந்திக்கார ஃபேமிலியில் ஒரு 16 வயசு பொண்ணை லவ் பண்ணி ஏதோ ரூமுக்கெலாம் கூப்பிட்டு போனான். அதை பார்த்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் அது என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆல்ரெடி அந்த பையனுக்குமே அந்த ஹிந்திக்காரங்களுக்குமே பிரச்சனைலாம் இருந்திருக்கு. ஏன்னா அந்த ஹிந்திக்காரங்க கல் இறக்குற இடத்துலலாம் வந்து கமிஷன் கேட்டுட்டு இருந்திருக்காங்க. அதே முதலாளி கிட்ட சொல்லி முதலாளி வந்து சரிடா நீ இந்த மாதிரி சொல்லி கொடுத்தனால பிரச்சனை ஆகிடும், நீ வேற ஒரு கோயம்புத்தூரில் போய் கொஞ்ச நாள் வேலை செய்ய அப்படின்லாம் மாற்றிலாம் விட்டுருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஹிந்திக்காரங்க வந்து கொஞ்சம் கும்பலானா இப்போ அடிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விட ரீசெண்டாக கூட அம்பத்தூரில் ஏதோ பிரச்சனை ஆயிருக்கு. இந்த ஆயுத பூஜை அன்னைக்கு ஹிந்திக்காரங்களுக்கு நடுவில் பிரச்சனை ஆயிருக்கு. பக்கத்தில் இருந்து யாரோ 100க்கு கால் பண்ணோடனே அதை கேட்க போலீஸ் வந்திருக்காரு. போலீஸ் வந்து வழக்கம் போல் ஹிந்திக்காரங்கன்னா கொஞ்சம் மிரட்டெல்லாம் செய்வார். அந்த மாதிரி மிரட்டி கிளம்புன்னு சொல்கிறாரு. திடீர்னு பார்த்தா அவனுங்க எல்லாம் டேர்ன் ஆகி போலீஸை போட்டு அடிக்கிறாங்க. ஒரு கான்ஸ்டபிள் போல் அவரோட தொப்பியெல்லாம் போட்டுங்கிறானுங்க. அவர் பேசினே இருக்கும்போது பின்னாடிலாம் அடிக்கிறாங்க. அவர் சரி கிளம்புன்னு வண்டி எடுத்துகிட்டு போன உடனே ஒருத்தன் கொம்பு எடுத்துகிட்டு வர்றான், ஒருத்தன் கல் எடுத்துகிட்டு அடிக்கிறான். அந்த மாதிரி அவங்களோட வைலன்ஸுமே நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகமாகிடுச்சு. இது வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை தான் நினைக்கிறேன். இது வெறும் லேபர் இஷ்யூன்னு மட்டும் இல்லாமல் இது வந்து தமிழுக்கே ஒரு பிரச்சனை மாதிரி தான் இருக்குது. ஏன்னா வந்து நார்த் இந்தியன் பாப்புலேஷன்லாம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 1 கோடி பேர்கிட்ட இருக்கன்றாங்க. சென்னையில் மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் சவுத்தில் நம்ம போனால் கூட இந்த காரைக்குடி, சிவகங்கை அங்கேயே அவ்வளோ பேர் இருக்காங்களாம். இந்த பெட்ஷீட் விற்கிறவங்க, கடையில் வேலை செய்கிறவங்க, திருப்பூர் ஃபுல்லாக அவங்க தான் இருக்காங்க. எல்லாத்துலேயுமே இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனு, டெக்ஸ்டைல்ஸு, அவங்க ஃபார்மா, சின்ன வேலை தான் தமிழர்கள் செய்ய அசிங்கப்பட்டுக்கிட்டு இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. அதுக்காக நார்த் இந்தியன்ஸ் வராங்கன்னு பார்த்தா சின்ன லெவல்லையும் சரி பெரிய லெவல்லையும் சரி அவங்க தான் இருக்காங்க. எப்படி இது நடந்ததுனே தெரியல. தமிழை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் எங்கே போய் கேட்டாலும் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் என்னன்னு கேட்டால் அவன் சும்மா தமிழ்னு கெஸ் பண்ணி பார்ப்பான், தமிழா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த அளவுக்கு பழமையான ஒரு மொழி இது. ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு நாடு இல்லை, நம்மளுக்கு இருக்கிறதே இந்த தமிழ்நாடு மட்டும்தான். அதுலேயே வந்து அவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஏன்னா இப்போ தமிழே வந்து யாருமே நம்ம பியூராக பேசுறது இல்லை, அவ்வளோ இங்கிலீஷ் கலந்துருக்கு. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு தமிழ் சீஃப் மினிஸ்டர் வர முடியல. அந்த மாதிரி அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதில் இந்திக்காரங்க வேற வந்து பாதி டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தமிழே ஒரு கவலைக்கிடமான நிலைமையில இருக்குன்னு தான் சொல்லணும். நீ சொன்ன மாதிரி தமிழர்களே வந்து தமிழை கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இதுக்கு முரணாக வந்து நம்மளோட சீஃப் மினிஸ்டர் கூட ஒரு அடி சொல்லுவார், இந்த மாதிரி வானவில்னு உங்களுக்கு தமிழில் தெரிலனா ரெயின்போன்னு தமிழில் எழுதுங்கன்னு. அதுக்கே பயங்கரமாக திட்டிட்டு இருந்தாங்க. எப்படிங்க ரெயின்போன்றதுக்கு தமிழில் அழகாக வானவில் இருக்குது, நீங்கள் வானவில்னு எழுதாமல் ரெயின்போனே தமிழில் எழுதுங்கன்னு சொல்கிறீங்கன்னு அதுக்கு நிறைய கான்ட்ரவர்சிலாம் வந்தது. அதே மாதிரி இப்போ ஹிந்திக்காரங்க தான் நம்ம எங்கே பார்த்தாலுமே இருக்காங்க. இந்த லாங்குவேஜை பற்றி பேசும்போது எனக்கு ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் ஞாபகத்து வருது. இப்போலாம் வந்து நிறைய பேர் வந்து நம்ம தாய்மொழியில் பேசுகிறதுக்கே ஒரு மாதிரி அசிங்கப்படுறாங்க. இப்போ ஆஃபீஸ்லாம் போய் இங்கிலீஷில் பேசினா கெத்துன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ் தான், அது நாலேஜ் கிடையாது. நாலேஜ் வேறு, லாங்குவேஜ் வேறு, அந்த டிஃப்ரென்ஸே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதே மாதிரி இப்போ ரஷ்யன் பிரசிடென்ட் புட்டின் வந்து அவருக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும். ஆனால் எங்கே போனாலுமே ரஷ்யன் தான் பேசுவாங்க. எதனால் அப்படின்னு கேட்டால் அவர் தான் இந்த உலகத்தை ஆள்ற மாதிரி. அவர்கிட்ட பேசணுன்னா நீ ரஷ்யன் தான் பேசணும், அவர்லாம் இங்கிலீஷ் பேச மாட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லாங்குவேஜுக்கும் நாலேஜுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவே நிறைய மக்களுக்கு தெரியாமல் இங்கிலீஷில் பேசுகிற ஒரு கெத்துன்னு நினச்சின்னு பேசிகிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி தான் மர்டோனா கூட பார்த்தோன்னா இங்கிலீஷ் தெரியாது, அவரோட தாய்மொழியில் மட்டும்தான் பேசுவார். அதை கேட்டாங்க இந்த மாதிரி ஏன் மற்ற லாங்குவேஜ் பேச மாட்டேங்கிறாங்கன்னு. நான் ஏன் பேசணும், நான் வந்து என்னோட தாய்நாட்டு மொழியை தான் பேசுகிறேன், என்னோட வேலை வந்து ஃபுட்பால், நான் அதை கரெக்டாக ஆடுறேன், என்னோட பாஷையை நான் பேசுகிறேன், நான் ஏன் மற்ற லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கூட அவர் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த வட மாநிலரோட பிரச்சனை வந்து அதிகமாகவே தான் இருக்குது. ஏன்னா நம்ம ரோட்லேயே பார்த்தோன்னா நிறைய பேர் அவங்க வந்துட்டாங்க. முன்னாடிலாம் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் கடைனா ஏதாவது தமிழனா இருப்பார், அண்ணா கொஞ்சம் காரமாக போடணும், அண்ணா கொஞ்சம் காரம் கம்மி போடணும் சொல்லுவோம்.
இப்போ பார்த்தோன்னா அவங்க எல்லாருமே ரீப்ளேஸ் பண்ணி ஹிந்திக்காரன் தான் இருக்கான். அப்படி தான் நான் ஒரு நாள் ஒரு ரைஸ் வாங்குறதுக்காக ஒரு ஹிந்திக்காரன் நின்றுட்டு இருந்தார். சரி அவர் ரைஸ் போகிற வரைக்கும் அவர் கூட சும்மா கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணலான்னு பேசினப்ப கேட்டேன், இந்த மாதிரி எங்கேருந்து வரீங்கன்னா அவர் சொன்னால் நான் ஒரிசாலேருந்து வரேன் அப்படின்னு. அப்போ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன், நான் வேறு ஒரு ஸ்டேட்டில் இருந்தேன்னா. சரி இதுக்கப்புறம் எங்கடா போவேன் அப்படின்னா, வயசு கேட்டால் 23 தான் இருந்தது. சரி இதுக்கப்புறம் என்ன பிளான், இங்கே தான் இருப்பியா, கடை வச்சுப்பியான்னு கேட்டால், இங்கெல்லாம் இருக்க மாட்டேன் ப்ரோ, அடுத்தது நான் யூரோப் போகிறேன்றான். டே என்னடா சொல்கிறீங்கன்னு கேட்டால், ஆமாம் நான் அடுத்தது யூரோப்புக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அங்கே செஃப்பாக போகிறேன், வீசாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பாஸ்போர்ட்லாம் எடுத்துட்டேன், நீ எப்படி யூரோப் போவேன்னு கேட்டால் எங்கள் அண்ணன் ஆல்ரெடி இருக்கேன்றான். அவனுங்க கரெக்டாக பிளான் பண்ணி வேர்ல்டு டூர் மாதிரி அங்கங்கே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம ஆள் தான் நம்ம ஊர்லேயே வேலை செய்ய அசிங்கப்பட்டு இருக்கோம். அப்படி தான் நம்ம ட்ரிப்புலாம் போகும்போது இந்த மாதிரி வால்பாறை அங்கெல்லாம் போகும்போது அந்த ஊர் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இப்போ ஒரு ஊர்லேருந்து வந்து இங்கே அட்டகாசம் பண்ணிட்டு போகிறாங்க, பாவம்பா அங்கே இருக்க மக்கள் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு ஈவினிங் ஒரு 7 மணிக்கு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க மெயின் ரோடு போனால் அவ்வளோ பேர் நார்த் இந்தியன்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. நம்மளே வந்து அந்த நிலமையில தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ சிச்சுவேஷன் எப்படி ஆச்சுன்னா, அவங்களாம் வேலை தேட வந்துட்டு இப்போ அவங்க ஒரு பவர்லையுமே போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம இந்த நார்மல் ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்லாம் போனால் ரிசப்ஷனில் ஃபுல்லாக அவங்க ஆளுங்க தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டால் இவங்க தான் மச்சான் 12 ஹவர் 13 ஹவர்லாம் சலிக்காமல் வேலை செய்வாங்க. அந்த மாதிரி கார்ப்பரேட்டில் செக்யூரிட்டிஸ்லாம் பார்த்தா அவ்வளோ பேர் அவங்க தான் இருப்பாங்க. ஒரு 10ல் 2 தமிழ் ஆள் மட்டும்தான் இருப்பாங்க, பாக்கி ஃபுல்லாக இந்த மாதிரி நார்த் இந்தியன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ அவங்க மேக்ஸிமம் வந்து ஆக்கிரமிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய பெரிய பொசிஷனுக்கு போகலாம். அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் நியூஸ் என்னன்னா, தமிழ்நாட்டில் வந்து இந்த நார்த் இந்தியன்ஸுக்குலாம் ஓட்டு உரிமை தரப்போகிறோன்னு. ஏன்னா அவங்க ஊரில் அந்த ஓட்டு லிஸ்ட்டை வெரிஃபிகேஷன் பண்ண வரும்போது பார்த்தா பாதி பேர் ஊர்லேயே இல்லையா, அதனால் அவங்க அங்கெல்லாம் கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அங்கே வந்து நீங்கள் வாக்கு உரிமை வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வரேன்றாங்க. அது கொண்டு வந்துட்டாங்களா என்னன்னு வேற தெரில. கொண்டு வந்துட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு. ஏன்னா அவங்க ஒரு 6 லட்சம் பேர் 30 லட்சம் பேருன்ற மாதிரி கணக்கெலாம் சொல்கிறாங்க. அவங்களாம் ஓட்டு போட்டாங்கன்னா நம்மளோட அரசியலே மாற்றிடுவாங்க. அதுவும் இல்லாமல் என்ன பிரச்சனைனா, அவங்களுக்கு இந்த பிஜேபியை விட்டால் வேறு யாருமே தெரியாது. இங்கே வந்து பார்ப்பானுங்க எலெக்ஷனில் போகிற அன்றைக்கி, என்ன இது ஏதோ சூரியன் இலை ஏதோ விவசாயம்லாம் இருக்குது, நமக்கு எதுவும் தெரியலையே, நம்ம பிஜேபி இருக்குது அதை போடுன்னு போட்டானுங்கன்னா அப்படியே அரசியலே மாற்றி விட்டு போயிடுவாங்க. நம்ம தமிழ்நாடை தாண்டிட்டாலே அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் அப்படி இல்லைன்னா பிஜேபி தான் மோஸ்ட்லி. அதான் மோஸ்ட்லி அவங்க இதை பார்த்த உடனே நம்ம கட்சி இருக்குன்னுவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இவ்வளோ மக்கள் ஓட்டு உரிமை இருக்குன்னா கண்டிப்பாக அதில் ஒருத்தன் தலைவராக நிற்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ மற்றவனை போய் இவனுக்கு ஓட்டு போடுங்கன்னா இவங்களாம் கொஞ்சம் யோசிப்பாங்க. அதே அவங்க ஆள் ஒருத்தன் நிற்க வச்சா நம்மளை பார்த்துக்க நம்ம ஆள் இருக்கான், நம்ம பிரச்சனைலாம் அவன் சால்வ் பண்ணி வைப்பான்னு சின்ன சின்ன எம்எல்ஏ ஆவான், மினிஸ்டர் ஆவான், அடுத்தது சிஎம்ஏ ஆகிட்டு தமிழ்நாட்டே வந்து மாற்றிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் மோடி வந்து எப்படியாவது நான் தமிழ்நாட்டில் கால் பதிக்கணும் அப்படின்னு சுற்றிட்டு இருக்காரு. அந்த கனவுமே நினைவாயிடும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து மோடியோட ஒரு மாஸ்டர் பிளானாக கூட இருக்கும். ஏன்னா அவரால் இங்கே பிடிக்கவே முடியல, அதனால் மொத்த பேரும் அங்கே போங்க, அதுக்கப்புறம் நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போவே வந்து ஒரு தொகுதியும் வந்து ஜாதி பார்த்து தான் நிப்பாட்டுறாங்க. அந்த தொகுதியில் எந்த ஜாதிக்காரங்க அதிகமாக இருக்காங்க பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் கேண்டிடேட் போகிறாங்க. இப்போ இந்த தொகுதியில் இந்திக்காரன் தான் அதிகமாக இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும், நம்ம ஆளுங்களாம் வந்து தமிழாவது ஹமாரா தேசேன்றுவாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த ஹிந்திக்காரங்க தமிழ்நாட்டுக்கு வர்றதெல்லாம் தடுக்கணும்னா ஒரே ஒரு தீர்வு தான் இருக்குது, இந்த இன்னர் லைன் பெர்மிட்னு. இது என்னன்னா, இந்த வேலைக்காக நான் வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம நார்மலாக கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஒர்க் பெர்மிட்லாம் சொல்லுவாங்க. இந்த வெளிநாட்டுலாம் இப்போ கத்தாருக்குலாம் வேலைக்கு போனால் நம்ம இங்கே மாதிரி எழுதி போட்டோன்னா அந்த கம்பெனிலேருந்து நமக்கு ஒரு லெட்டர் கொடுப்பான், இவன் வந்து என் கம்பெனி தான் வேலை செய்ய போகிறான், 1 இயர் 2 இயர் வேலை செய்வான்னு சொல்லி அவங்க வீசா அனுப்புவாங்க. அதில் நம்ம போயிட்டு அதில் நம்ம திரும்பி இந்தியாவுக்கு வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்குமே இன்னர் லைட் பெர்மிட் ஒன்று கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இதை யாரு கேட்குறதுன்னு பார்த்தா இதுவுமே சீமானண்ணா மட்டும்தான் போராடிட்டு இருக்காரு. அவரும் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து பழைச்சிட்டு போங்க, அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, ஏன்னா எங்கள் ஊர் ஆளுங்க இங்கே வேலை செய்ய மாட்டேங்கிறானுங்க, நீங்களாச்சும் வந்து இங்கே வேலை செஞ்சுட்டு போங்கன்னு. ஆனால் வந்து நீ இந்த பெர்மிட் வாங்கிட்டு வந்துட்டு, ஏன்னா இந்த பெர்மிட் வாங்கினா அந்த பெர்மிட்டில் மொத்த டீட்டெயில்ஸும் போட்டிருக்கோம். இவனை வந்து யார் கூப்பிட்றா, எந்த கான்ட்ராக்டில் வேலைக்கு போகிறான், எத்தனை வருஷம் வேலை செய்வான், எங்கே தங்குவான், இவனோட ஆதார் கார்டு, இவனோட ஃபுல் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி வந்து அந்த ஒர்க் பெர்மிட்ல எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இருந்துரும். இப்போ இன்கேஸ் இவன் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணால் கூட இந்த ஒர்க் பெர்மிட்ல வச்சு இவனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு பெர்மிட்டை வந்து கொண்டு வாங்க. இதை ஒன்றும் நாங்கள் புதுசாக கேட்கல, ஆல்ரெடி அருணாச்சல் பிரதேஷ், மிசோரம், நாகாலாந்து, மணிப்புரி இங்கெல்லாம் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்கும் கொண்டு வாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் தான் வந்து முக்கால்வாசி ஹிந்திக்காரங்க வராங்க. நம்ம இந்த சென்ட்ரல் ஸ்டேஷன்லாம் போய் பார்த்தா பாதி பேர் படுத்துட்டு இருப்பாங்க. இவங்களாம் எந்த ட்ரெயினுக்குடா போகிறாங்கன்னு பார்த்தா எல்லா ட்ரெயின்லையும் ஏறுவாங்க. இப்போ நான் கேரளா போனால் கூட கேரளா ட்ரெயினில் ஏறுறாங்க, தமிழ்நாட்டுக்கு போனால் ஏறுறாங்க, எல்லா ட்ரெயின்லையும் ஏறுறதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பெர்மிட் கொடுத்தீங்கன்னா இங்கே நடக்கிற நிறைய திருட்டியாச்சு நிறுத்தலாம். ஏன்னா அதே மாதிரி தான் மலையாளத்தில் ஒரு படம் இருக்குது, குற்றம் செக்ஷன். நார்த் இந்தியாக்காரன் வந்து கேரளாவில் ஒரு நகை கடையில் திருடிட்டு போயிடுவான். அவங்கள வந்து கண்டே பிடிக்க முடியாது. கடைசியில் ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸை வச்சு இங்கேருந்து போய் உத்தரப்பிரதேசில் போய் பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த மாதிரி வரவங்களுக்குலாம் ஐடென்டிட்டி, அவங்க என்ன பேர் என்ன வேலை அந்த மாதிரிலாம் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது.
மாட்டேங்குது. அவங்க கும்பலா வராங்க, வேலை செய்றாங்க, காசு சம்பாதிக்கிறாங்க, திரும்பி போறாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு பெர்மிட்ட கொண்டு வந்தா தான் இதெல்லாம் அட்லீஸ்ட் தடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனையை வந்து கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து ஒரு சீரியஸ் நோட்டா தான் எடுக்கணும். ஏன்னா கொஞ்சம் விட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டே ஆக்கிரமிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் டிஎம்கேவும் இல்ல, ஏடிஎம்கேவும் இல்ல. அப்புறம் தமிழ்நாட்டுல வந்து தாமரை மலர்ந்தே தீரும் தான். தமிழ்நாட்டுல இந்த நார்த் இந்தியன்ஸோட ஆதிக்கம் அதிகமா இருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க.